பாலிவுட் நடிகை தீபிகா படுகோன் விரைவில் தாயாக போகிறார். சமீபத்தில் அவர் நடித்திருந்த கல்கி படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தார். அதில் கருப்பு நிற ஆடையில் வயிற்றில் குழந்தை பம்ப் உடன் காட்சியளித்தார். அவரது இந்த தோற்றம் அனைவரையும் கவர்ந்திருந்தது. தற்போது தீபிகா படுகோனின் இந்த தோற்றம் வைரலாகி வரும் நிலையில், கர்ப்பமாக இருந்த நிலையில் படத்தில் முழு ஈடுபாட்டுடன் நடித்த நடிகைகளை இப்போது நாம் பார்க்கலாம். ஜெயா பச்சன். நடிகை ஜெயா பச்சன் கர்ப்பமாக இருக்கும்போது ஷோலே படத்தில் நடித்து அனைவருக்கும் ஷாக் கொடுத்தார். அவரது முதல் குழந்தையான ஸ்வேதா பச்சனுக்காக காத்திருந்தார் ஜெயா பச்சன். யாமி கௌதம். ஆர்டிகிள் 370 படத்தில் நடிகை யாமி கௌதம் நடித்தபோது அவர் கர்ப்பமாக இருந்துள்ளார். அவரது முதல் குழந்தைக்காக காத்திருந்துள்ளார். ஆலியா பட். பாலிவுட் நடிகை ஆலியா பட் ஹார்ட் ஆஃப் ஸ்டோன், ராக்கி और ராணி கி பிரேம் கஹானி ஆகிய படங்களில் கர்ப்பமாக இருந்தபோது நடித்தார். கர்ப்ப காலத்தில் டார்லிங் படத்தின் புரமோஷனிலும் அவர் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐஸ்வர்யா ராய். உலக அழகி ஐஸ்வர்யா ராய் ஹீரோயின் என்ற படத்தில் கர்ப்பிணியாக நடித்திருந்தார். ஆனால் அவரால் படம் முழுவதும் நடித்து தர இயலவில்லை என்பது கூடுதல் தகவல். பூர்ணா. நடிகை பூர்ணா டெவில் என்ற படத்தில் நடிக்கும்போது கர்ப்பமாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஷூட்டிங்கில் அவருடன் பணியாற்றிய அனைவரும் அவரை நன்றாக கவனித்துக் கொண்டதாக அவர் கூறியுள்ளார். ஜூஹி சாவ்லா. நடிகை ஜூஹி சாவ்லா ஜன்கா பீட்ஸ் திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது கர்ப்பம் தரித்தார். இதனால் ஷூட்டிங்கில் இருந்து விலகாமல் தொடர்ந்து நடித்து படத்தை முடித்துக் கொடுத்தார். கஜோல். கபி குஷி கபி கம் பட வெளியீட்டின் போது கஜோலின் பயணத்தில் கருக்கலைப்பு ஏற்பட்டது. இருப்பினும் அதன் பிறகு VR ஃபேமிலி படப்பிடிப்பின் போது அவர் இரண்டாவது குழந்தையை வயிற்றில் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் கஜோலுக்கு படக்குழுவிடமிருந்து முழு ஆதரவு கிடைத்தது. கரீனா கபூர். நடிகை கரீனா கபூர் ஜானே ஜான் என்ற வெப் தொடரில் நடிக்கும் போது கர்ப்பமாக இருந்துள்ளார்.